Taste the Daily. பல கோடி ரூபாய் செலவு செய்து கார் ரேஸ் நடத்தும் விடியா திமுக அரசுக்கு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு பணப்பலன் கொடுக்க நிதியில்லை என முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் குற்றம் சாட்டினார். கரூரில் உள்ள வெங்கமேடு பகுதியில் அதிமுக சார்பில் அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் கரூர் மாவட்ட செயலாளருமான எம்.ஆர். விஜயபாஸ்கர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், விடியா திமுக ஆட்சியில் இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி உள்ளனர் என்றும் பாலியல் வன்கொடுமை குறித்த செய்திகள் வராத நாட்களே இல்லை என்றும் குற்றம் சாட்டினார். இந்த பொதுக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அரசு அதிகாரிகளுக்கு பென்ஷன் வந்துடும். ஆனால் மின்சாரத்துறையிலும் போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு ஒரு சீட்டு தான் கொடுக்குறான் இருப்பாங்க. போக்குவரத்து துறை கேட்டுங்க. நான் அமைச்சராக இருந்த காலத்தில் நான் எடப்பாடி அவர்களிடத்தில் கேட்டு பெற்று ஆட்சி முடிகின்ற வரை ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு அவ்வளவு பேருக்கு அந்த நிதி உதவி கொடுத்துட்டு வந்தோம். ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ். இன்னைக்கு கார் ரேஸ் ஒரு கோடிக்கு நடத்துற அதை பாவம் அந்த போக்குவரத்து தொழிலாளர் கொடுத்திருந்தா கூட அவன் குடும்பம் நல்லா இருந்திருக்கும். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே மழைக்காலத்தில் சேமித்த குளத்து நீரை பயன்படுத்தி குறுவை சாகுபடி செய்து அதிமுக முன்னாள் அமைச்சர் அசத்தியுள்ளார். வாட்டாக்குடியில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான OS மணியன் காவிரி நீரை நம்பி இனி குறுவை சாகுபடி செய்ய முடியாது என எண்ணி தனது வயலில் 8 ஏக்கரில் குளம் வெட்டி தண்ணீர் சேமித்து வந்துள்ளார். இந்த ஆண்டு குறுவை சாகுபடிக்கு மேட்டூரில் உரிய நேரத்தில் காவிரியில் தண்ணீர் திறக்காத நிலையில் இந்த குளத்து நீரை மட்டுமே பயன்படுத்தி 20 ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்து அதிமுக முன்னாள் அமைச்சர் அசத்தியுள்ளார். மேலும் விவசாயிகள் காவிரி நீரை நம்பியே இல்லாமல் தங்களது வயல்களில் பண்ணை குட்டைகள் அமைத்து குறுவை விவசாயம் செய்ய வேண்டும் என முன்னாள் அமைச்சர் OS மணியன் வலியுறுத்தியுள்ளார். ஜூன் 1ஆம் தேதி நாட்டு விட்டோம். ஜூன் மாசத்துல அணையில தண்ணி திறக்கல. அதற்கு பிறகு நடவு செய்து பயிரை வளர்த்து கதிர் கதிர் முற்றி போகிற ஒரு சூழ்நிலையில் தான் காவிரியிலிருந்து தண்ணீர் வந்தது. அப்பொழுது கூட எங்களிடம் தண்ணீர் இருந்தது. முழு விவசாயத்திற்கும் போதுமான தண்ணீர் இருந்தது. நீர்பிடிப்பு பகுதியை, குளத்தை, ஆழமான குளங்களை உருவாக்கி அதன் மூலம் விவசாயம் செய்வதுதான் காவிரியை நம்பாமல், எதிர்பார்க்காமல் கடைசி நேரத்தில் வந்தால் போதும் என்ற இலக்கோடு விவசாயத்தை நாம் செய்கிறோம்.